கிராம திருவிழா இரவு. மழை, சரண், மண் வழுக்கும் நிலம். ஆனா ஒரு பெண் கரகம் வைத்து போராடி ஆடினாள். வீட்டில் கணவன் கால் இல்லாமல் படுக்கை மருந்து, காசில்லை. ஒரே மகன் காலேஜ் படிக்கணும். அதுக்காக ஆம்பளைகளின் முன்னாடி ஆடினாள். சிலர் பணம் வீசினார்கள், சிலர் கள்ள சிரிப்பு, சிலர் கேவல வார்த்தைகள். அவள் எல்லாம் தாங்கினாள். என் மகன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுவே அவள் மூச்சு. ஒரு இரவு மகன் குடித்து வீட்டுக்கு வந்தான். வாடா, சாப்பிடு, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு. அம்மா பாசமா சொன்னாள். சாராய வாசனை. அவள் அதிர்ந்து, குடிச்சிருக்கியாடா? அடிக்க கை உயர்த்தினான். மகன் கையை பிடித்தான். ஆம்பளைகள் முன்னாடி ஆடுற நீ என்ன அடிக்காத, உனக்கு தகுதி இல்ல. அம்மா உள்ளே உடைந்தான். ஆனா அவன் நிற்கவே இல்லை. எங்க போனாலும் உன் அம்மா ஆட்டக்காரி தானே கேளு. என்னால உயிரோட இருக்க முடியல. ஒண்ணு என்ன கொன்னுரு, இல்ல நீ செத்துரு. அந்த இரவு அம்மா அமைதியா அழுதாள். ஒரு கடிதம் எழுதியாள். அடுத்த நாள் காலை வீட்டு முன் கரகாட்டம். ஆடியது அம்மா இல்ல, மகன் கையில் கடிதம். அம்மா, போறேன்டா, இனிமே உனக்கு அவமானம் வராது. என்னோட உன் அவமானங்களையும் சேர்த்து எரிச்சிடு தங்கமே. அவன் கத்தினான். மன்னிச்சிடுமா, நான் தான் உன் அவமானம், நீதான் என் பெருமை. அடுத்த நொடி அவன் தலையில் கரகம் வைத்தான். அம்மா உடல் முன்பு வெறி கொண்டு கண்ணீர் வழிய மண்ணை உதைத்து அவன் கரகாட்டம் ஆடினான். அந்த ஆட்டம் சம்பளம் பசிக்கல்ல, அம்மாக்காக. அம்மா, அம்மா கத்திக்கிட்டே அவன் விழுந்தான். ஆனா அம்மா எழுந்து